எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஐலைனர் போடுற வீடியோ தாங்க. சிம்பிளான வீடியோ தான். ஆனா பாக்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைனர் போடுறதுல நெறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. இப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஐலைனர் போடுறீங்க. இப்பதான் போட்டு பழகுறீங்க. இல்ல சில பேர் ரெகுலரா ஐலைனர் போடுவாங்க. ஆனாலும் இந்த லைன கரெக்ட் பண்ணி கரெக்ட்டா போட தெரியாது. உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நீங்க வந்து இந்த மாரி ஒரு ஐலைனர், காஜல் இது 2 மட்டும் வச்சுட்டு உங்க கண்ண எவ்வளவு அழகா நீங்க லைனர் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. என்னோட சேனல்ல நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குங்க, அதுவும் போய் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சிங்கிள் லைன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்க பழகும் போது அதே மாதிரி ஒரு சிங்கிள் லைன்ல ஃபர்ஸ்ட் பழகிக்கோங்க. அது மாதிரிதான் போட்டு காமிக்க போறேன். அதே மாதிரி பாருங்க, நான் வந்து லைனர் வந்து மெப்ளினோட கம்பெனியோட லைனர் தான் யூஸ் பண்றேன். இதுவே ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பிரஷ் இருக்கு இல்லைங்களா, லைனரோட இந்த பிரஷ் வந்து நீங்க எப்பயுமே இந்த மாதிரிதான் சூஸ் பண்ணணும். ரொம்ப திக்கா இருக்க மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. எடுத்து பார்க்கும்போது இது வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கணும். அப்பதான் உங்களால அந்த சின்ன சின்ன லைன்ல இருந்து வரைய முடியும். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சிங்கிள் லைன் மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரோக்குங்க. இப்படி எடுத்துட்டு இப்படி ஒரு லைன் மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த லிப்ல அதை ஒட்டி நம்ம அந்த கண்ணோட இமை இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டி நீங்க அப்படியே ஒரு லைன் போட்டுறணும். நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இப்படிதான் பண்ணணும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கார்னர்ல இருந்து வந்து அப்படியே இந்த லைனை ஒட்டி ஒரு லைன் போட்டு வந்து இந்த கார்னர்ல இப்படி முடிச்சிடும். உங்களுக்கு நீட்டா ஒரு லைனு இப்படி போட்டீங்கன்னா தான் பாருங்க உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்ல வந்து இதை எடுத்துட்டு வந்து அப்படியே இந்த லைனை இதுல ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துடணும். போட்டுட்டு இந்த கார்னர் வரைக்கும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் இதோட முடிக்கணும். இப்ப இதவே நான் உங்களுக்கு கொஞ்சம் திக்கா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நீங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கா போடலாம். இந்த மாதிரி எப்பவுமே லைனர் வந்து நம்ம கண்ணோட 2 கார்னர்லயும் கொஞ்சம் திக்கா போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். பாருங்க நான் கொஞ்சம் திக்காக்குறேன். ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் திக்காக்கிக்கோங்க. இப்ப நான் முன்னாடி போட்டதுக்கும் உங்களுக்கு இதுக்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். கொஞ்சம் திக்காக்கி இருக்கேன். இப்ப இந்த கண்ணுக்கு போட போறேன் பாருங்க. இந்த பிரஷ் இருக்கு இல்லைங்களா, இந்த பிரஷ் வந்து ரொம்ப இப்படி சாய்ச்சி வைக்க வேண்டாம், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்ப நான் சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். கண்ணோட சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே தான் ஒரு தின் லைன் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப மெலிசான லைனு. சில பேர் வந்து லைனர் போட்டதே தெரியக்கூடாதுன்னு ஃபீல் பண்றவங்க இப்படி போட்டுக்கலாம். இந்த எட்ஜஸ் வரைக்கும் வந்து முடிச்சிட்டேன். பார்க்கும்போது தெரியும் ரொம்ப மெலிசா போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்த வந்து கவர் பண்றேன். இப்போ உங்களுக்கு தெரியும், 2 கண்ணு பார்க்கும்போது ஒரு கண்ணில் திக்கா போட்டிருப்பேன், ஒரு கண்ணில் வந்து கொஞ்சம் மெலிசா போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் அந்த கண்ணையும் திக்கா ஆக்குறேன். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ நீங்க அப்படி போட்டுக்கலாம். பாருங்க நான் அது மேலேயே ஒரு லைன் போடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லைங்களா லைனரு, அதோட மேலேயே இன்னொரு லைன் போடுறேன்.
இப்படி போடும்போது உங்களுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். இந்த எட்ஜஸ் வரைக்கும் போட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். இப்போ லைனர் மட்டும் போடுறோம்னா நீங்க இந்த அளவு போட்டா போதும். இதுலயே வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஸ்டைல் எப்படி பண்ணணும்னு சொல்றேன். ஃபிஷ் மாதிரி ஒரு லைனர் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம கண்ணை ஓபன் பண்ணிட்டு இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடுல இருந்து இப்படி நேரா ஒரு கோடு மாதிரி போட்டுறணும். தெரியுதுங்களா? இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுல நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி இந்த லென்த் வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். லைனரோட லென்த் அதே மாதிரி இந்த கண்ணுக்கு போடுற பாருங்க. கண்ணை ஓபன் பண்ணிட்டு இந்த சைட்ல இருந்து கொண்டு வந்து அதுல இருந்து இதை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா லைனர் கரெக்டா போட்டேங்க. மேல மட்டும் லைனர் போட்டிருக்கேன். உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, நீங்க சிங்கிள் லைன் வேணாலும் போட்டுக்கலாம், டபுள் லைன் வேணாலும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு பக்கத்துலயே காமிச்சிருக்கேன் வீடியோல. நீங்க இதே மாதிரி போட்டு பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் லைனர் போடுறது. அதுக்கப்புறம் சில பேர் மேல மட்டும் லைனர் போட்டுப்பாங்க இல்லையா, நம்ம கண்ணோட அந்த மேல மட்டும் லைனர் போட்டு காஜல் போட மாட்டாங்க. நீங்க இப்படியே விட்டுட்டாலும் ஓகே தான், லைட்டா மஸ்காரா போட்டு விட்டுடலாம். இல்ல அப்படின்னாலும் நீங்க காஜல் போட்டு அதை கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விடலாம். நீங்க சாரி எல்லாம் போடுறீங்க அப்படின்னா கீழே காஜல் போட்டு கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ட்ரெடிஷ்னலா. இல்ல கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா இப்ப மேல மட்டும் இந்த மாதிரி லைனர் போட்டுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பழகுறீங்கன்னா இப்படி போட்டு பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு காஜல் போட்டு காமிக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு காஜல் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி நீங்க சிங்கிளாவும் போட்டுக்கலாம் காஜல், ஒரே ஒரு லைன். இப்படி உங்களுக்கு சிம்பிளா போதும். காஜல் போட்டது ரொம்ப தெரிய வேண்டாம் அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா இப்படி ஒரு லைன் மட்டும் போட்டுக்கலாம் நீங்க, ஓகேங்களா? அதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா போட்டு காமிக்கிற பாருங்க இந்த சைடு. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா திக்கா போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க திக்காவும் போட்டுக்கலாம் காஜல், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சைடு நான் வந்து லைனர் மெலிசா போட்டிருக்கேன், இந்த சைடு நல்லா திக்கா போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி திக்கா நீங்க நல்லா ட்ரெடிஷ்னலா வேணும்னா இந்த மாதிரி திக்கா போட்டுக்கலாம். இப்போ நான் மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க, திக்கா போட்டதை கொஞ்சம் ஸ்மச் பண்ணி காமிக்கிறேன் வெளியில. இந்த சைடுமே கொஞ்சம் திக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க திக்கா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரஷ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்க கீழே ஸ்மச் பண்ணிக்கலாம். அதை கீழே ஸ்மச் பண்ணும்போது இன்னுமே கண்ணு அழகா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்மச் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரண்ட்ல நம்ம ஏதாவது லைன் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். இந்த சைட்ல போட்டோம் இல்லைங்களா, அந்த டைல் வந்து இது மாதிரி ஒரு ஃபிஷ் டைல் மாதிரி, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கேன். அது மாதிரி நீங்க ஃப்ரண்ட்லயும் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்ல கொஞ்சம் இப்படி கிராஸா கொண்டு வந்துட்டு நீங்க பார்க்கும்போது நல்லா தெரியும். மேல இருந்து கொஞ்சம் கிராஸா கொண்டு வந்துட்டு அத அப்படியே இந்த சைடு சேர்த்துடணும். இப்படி போடும்போது கண்ணு நல்லா நீளமா தெரியும், அழகா இருக்கும் உங்களுக்கு. இங்க இருந்து அதே மாதிரி கொண்டு வந்துட்டு இதுல ஜாயின் பண்ணி நீங்க எப்ப போட்டாலும் போடும்போது கொஞ்சம் கண்ணை ஓரளவு சிமிட்டாம போட்டீங்கனாலே ஓகே தான், கரெக்டா வந்துடும். இப்போ வந்து லைனர் ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சுங்க, காஜல் போட்டுட்டேன். இப்போ வந்து மஸ்காரா லைட்டா போட்டு காமிக்கிற பாருங்க. எப்பயுமே அந்த ஃபினிஷிங் வந்து மஸ்காரா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம லாஷஸ்க்கு.
இந்த மாதிரி மஸ்காரா கீழே இருக்கும் இல்லைங்களா கண்ணுல, அந்த ஹேர் கூட போட்டுக்கலாம். இப்ப பாத்துருப்பீங்க, என் கண்ணு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் என் கண்ணு பார்த்திருப்பீங்க. இப்ப பாக்குறதுமே டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க ஏதாவது வெளியே போறீங்க, ஃபங்க்ஷன்லாம் போறீங்கன்னா அழகா நீங்களே இப்படி லைனர் போட்டுக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன மெத்தட்ல போட்டு பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு பியூட்டி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வேணும், பார்லர் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேங்க. வணக்கம்.